ஹாய் கைஸ், நான் உங்கள் கார்த்தி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஷோல்டரில் பால் ஷேப் எப்படி கொண்டாடுறது, ஃபுல் ஷோல்டரு மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் ஃப்ரண்ட் ஷோல்டர் இருக்கும், பேக் ஷோல்டர் இருக்காது. அது எப்படி கொண்டாடுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு ஒர்க் அவுட்குள்ளே போயிடலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. நெக்ஸ்ட்டு மிலிட்ரி ப்ரெஸ்ஸு ஸ்மித் மிஷினில் போட்டுக்கலாம். 1 2 3 4 5 6 7. ஓகே, வெயிட் நம்ம ஹெவியாக போட்டு பண்ணுறப்ப கம்மி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக் ஷோல்டருக்கு மிஷினில் 1 2 3 4 5 6 7. ஓகே, மறுபடியும் உடனே அது முடித்த உடனே மறுபடியும் ஃப்ரண்ட் மிலிட்ரி ப்ரெஸ் 1 2 3. ஓகே, ரொம்ப டஃப்பாக இருக்குது, டச்சு கூப்பிட்டுக்கலாம். 1 2 3 4 5 6 7. ஓகே, நெக்ஸ்ட்டு பேக் ஷோல்டர் அப்படியே 1 2 3 4 5. ஓகே, வெயிட். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ரைஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம வந்து 2 செட்டு தான் நீ போட்டோம். ஏன்னா ஷோல்ட்ரு போட்டு நம்ம வந்து சும்மா லெக்கு டச்சப் கொடுக்கலான்ட்டு, அதனால் பார்த்திங்கன்னா எல்லாமே 2 செட்டு தான் போட்டோம். ஓகே கைஸ், ஃப்ரண்ட் ரைஸ் பார்த்திங்கன்னா வெயிட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு செட்டுமே வெயிட் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போங்க பல்க் பண்ணுறதுக்கு, அப்போ தான் மசில் நம்ம சொன்ன மாதிரி கேட்கும். நெக்ஸ்ட்டு வெயிட்டு ஹெவியாக எடுத்துக்கலாம். ஹெவியாக எடுத்துக்கிட்டு அதேமாதிரியே ஃப்ரண்ட் ரைஸே தான். ஃப்ரண்ட்டில் லெட்டர் ரைஸ் ரெடி. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, நெக்ஸ்ட்டு வெயிட் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வெயிட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வேரியேஷனு ட்ராப் செட்டுன்னு சொல்லுவாங்க. தம்பிள் ப்ரெஸ்ஸில் ட்ராப் செட்டு. ரெடி, கமான். 1 2 3 4 5. மறுபடியும் 1 2 3 4 5. 1 2 3 4 1 2 3 4 1 2 3 1 2 3 1 2 1 2 1 1. ஓகே, அப்படியே 2 ஹேண்டும் சேர்த்து இப்போ அப்படியே தம்பிள் ப்ரெஸ்ஸு ட்ராப் செட்டிங்கிறது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கையிலையும் 5லேருந்து அப்படியே குறைச்சிட்டு போகிறது தான். 1 2 3 4 5 6. அவ்வளோதான். தம்பிள் ப்ரெஸ்ஸு உடனே போட்டுருணும். ரெஸ்ட்டு சும்மா ஒரு 20 செகண்ட்ஸ் அந்த மாதிரி. நெக்ஸ்ட் வெயிட் எடுத்துக்கலாம். வெயிட் இன்க்ரீஸ் பண்ணணும். செட்டுக்கு செட்டு வெயிட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து நல்ல ஒரு பம்பிங் கிடைக்கும். ட்ராப் செட்டே தான். ட்ராப் செட்டுங்கிறது பார்த்திங்கன்னா 5 கவுண்டில் ஆரம்பிக்கிறேன்னா 5 கவுண்டில் 1லேருந்து 5 செட்டு ஒவ்வொரு கைக்கும் 5 கவுண்ட் போட்டுருவோம். நெக்ஸ்ட்டு 1லேருந்து 5 கவுண்ட் இந்த ஹேண்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கை 4 அந்த கை 4. ட்ராப் செட்டுங்கிறது என்னன்னா நம்ம எண்டு கவுண்டிங்லேருந்து அப்படியே குறைச்சிக்கிட்டே வர்றது தான். 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 1 2 3 4 1 2 3 1 2 3 1 2 1 2 1.
ஒன். ஓகே. வெயிட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்டே விடாத 2 கையிலையும் தம்பிள் ப்ரெஸ். டச் வச்சுக்கோங்க, ரொம்ப டஃப்பாக இருக்கும் இது செட்டு பண்ணுறப்ப. டச் வச்சு பண்ணுங்கள். 3 4 5 6 7 8 9. ஓகே. வெயிட் அதிகமாக லிஃப்ட் பண்ணுறப்ப முடிஞ்ச அளவுக்கு கவுண்டிங்கை குறைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராடில் 2 சைடும் வெயிட் போட்டு பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா ட்ராப்ஸ் மசிலை கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். ஓகே. 1 2 ப்ராப்பர் பொசிஷன் பார்த்துக்கோங்க. கை வந்து இப்படி தான் போகணும் மேலே. 7 8 9 10 11 12. ஓகே. நெக்ஸ்ட்டு வெயிட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு செட்டுக்கும் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகே, போடலாம். ப்ராப்பர் பொசிஷன் பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, சரிலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷோல்டர் மிஷினில் பண்ணுறோம். பேக் ஷோல்டருக்கு அப்போ தான் நமக்கு கரெக்டான ஒரு பால் ஷேப் கிடைக்கும் ஷோல்டரில். நல்லா மசிலோட திக்னஸை பாருங்கள். நல்லா பேக் ஷோல்டரை ஸ்லோவாக பண்ணோம். டீப்பாக முடிஞ்ச அளவுக்கு கீழே வச்சு எடுக்கிறப்ப நல்லாயிருக்கும். ஓகே. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் ஷோல்டரு 1 2 3. வெயிட்டு முடிஞ்ச அளவுக்கு அதிகப்படுத்திக்கோங்க. வெயிட் ஃப்ரண்ட் ஷோல்டர் பேக் ஷோல்டரோட ஃப்ரண்ட் ஷோல்டர் லிஃப்ட் பண்ணுறதே ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் வெயிட்டை வந்து ரொம்ப ஏற்றிக்கலாம் ஒவ்வொரு செட்டுக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெயிட் ஏற்றியாச்சு. 1 2 3 4 5 6 7. ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை செஸ்ட்டுக்கு போடுறோங்க பார்த்தீங்களா, அது அப்படியே திருப்பி உக்காந்துக்கிட்டு பேக் ஷோல்டருக்கு தான் இது ரொம்ப நல்லா ஆக்டிவேட் ஆகும் மசில். நல்லா வெயிட்டை வச்சு லிஃப்ட் பண்ணுறப்ப கரெக்டாக பேக் ஷோல்டர்லேயே மசிலுக்கோட ப்ரெஷர் கரெக்டாக விழுகும். கரெக்டான ஃபார்மில் பண்ணுங்கள். இதுதான் கரெக்டான ஃபார்ம். இதுக்கு பாருங்கள் மசிலோட திக்னஸை. பேக் ஷோல்டரு நல்லாயிருக்கும். இந்த செட்டு போடுறதுக்கும் ஈஸியாகவும் இருக்கும். மசிலில் கரெக்டாக ப்ராப்பராக அதோட இது விழுகும், இன்டென்ஷன். ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரோப்பில் பண்ணுறது சூப்பராக இருக்கும். கரெக்டான ஃபார்ம் இருந்தால் கரெக்டான ஷோல்டரை ஈஸியாக நம்ம கொண்டாந்துடலாம். ரோப்பை எடுத்து மாட்டிக்கலாம். மேலே மாட்டுங்க. ரோப்பை மாட்டிட்டு கொக்கி வேறு போட்டு வச்சுருக்கானுங்க. ஓகே, செட்டுக்குள்ளே போயிடலாம். ரெடி? ஆமாம், நின்றுக்கிட்டும் பண்ணலாம், நான் பண்ணுற மாதிரியும் பண்ணலாம். கரெக்டான ஃபார்மு உங்களுக்கு எப்படி வருதோ அதுமாரி வச்சு பண்ணுங்கள். எனக்கு கரெக்டான ஃபார்ம் இப்படி தான் கிடைக்கிது. நின்றுட்டு பண்ணுறப்ப அதிக வெயிட்டு போடுறப்ப நம்மளை முன்னாடி இழுத்துட்டு போயிடுது. அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்து உட்காந்துட்டு பண்ணுறேன். இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். கரெக்டாக மசிலில் எனக்கு உழுகுது, இன்டென்ஷன் உழுகுது. ஓகே, உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுதோ அந்தமாரி பார்த்து பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், வெயிட் இன்க்ரீஸ் பண்ணியாச்சு வெயிட்டை. ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ட்ராப்ஸு போட்டு ஷோல்டர் ஒர்க் அவுட்டை முடிச்சிடலாம். ட்ராப்ஸு வந்து ரொம்ப முக்கியம். ட்ராப்ஸை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. இதுமாரி ஸ்மித் மிஷின் இருக்கும் கண்டிப்பாக உங்கள் ஜிம்மில். வெயிட் பிளேட்டை 2 சைடும் போட்டுட்டு இதுமாரி பண்ணுங்கள். ஸ்லோவாக பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு. நான் வீடியோ வந்து லென்த்தாக போகுதுங்கிறதுக்காக ஃபாஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் ஃபாஸ்ட்டாக தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்தமாரி யூஸ்ஃபுல்லான வீடியோ, ஒர்க் அவுட் வீடியோ, ஃபிட்னஸ் ரிலேட்டடான வீடியோ, எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஜிம்முக்கு போகிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க.